காப்பாத்துங்க. எவ்வளோ கஷ்டம் பாருடடி. நம்ம டீ தான் நமக்கு டேஸ்டா இருக்கும். அதர் டீ எல்லாம் இல்லை. இப்படியே தூக்கி பிடிச்சா கை வலிக்குது. நான் எவ்வளோ நேரம் அந்த தூக்கி ஸ்டாண்டில் ஏதாவது ஒன்று வச்சு கீழே வை. அப்படியே எவ்வளோ வச்சிருக்கேன். பேய் கதை சொல்லட்டுமா? சொல்லுப்பா சொல்லு. பாலாஜி வாங்க. ஒரு பேய் கதைன்னு ஆரம்பிச்ச உடனே டாக்டர் எல்லாம் கத்துது. சந்தோஷ் ஜாக்கிரதையா இருக்கணும். பேய் கதை சொல்லும்போது நாய்ங்க ஊழையிடும், மல்லிகைப்பூ வாசனை வரும், ஜன்னல் கதவெல்லாம் டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கும். ஜாக்கிரதை. அதைத்தான் சொல்றேன். இப்போ கரண்ட்டு போகும் பாரு. ஆமா, கரண்ட்டும் போயிடும். அதனால உஷாரா இரு. அடுப்பு ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கு. ரெடி இப்போ போனேன். ஆஃப் பண்ண வந்துருப்பேன். வேற டைமென்ஷன் போய் ஆஃப் பண்ணியிருப்பேன். இப்போ ஏதோ போயிட்டு தான் வந்த உள்ள. ஆனால் என்னன்ட்டு தெரியலையே. அடுப்பை தான் ஆஃப் பண்ண வந்தேன். பாரு, வேற உலகத்துக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். விடு. சரி சந்தோஷ், பேசுகிற கேப்பில் அக்கா மட்டும் பாரு வேற இதுக்கு போயிருக்காங்க, வேற உலகத்துக்கு. கிரேசி வாங்கோ. ஹாப்பி நியூ இயர். ஹாய் போட்டு அடுத்த லைவில் போய் உட்காருவேன். தெரியும். தெரிஞ்சுக்கிச்சுப்பா கிரேசி. பேய் கதை சொல்லுன்னா சொல்ல மாட்டேறேன். சரி நீ சொல்லு சந்தோஷ், பேய் கதை சொல்லு. இந்த கிரேசியை நம்பவே கூடாது. பேய் கதை சொல்ற நீ ஏமாத்துறதே வேலையாக போச்சு. சரி நீ சொல்லு, நீ ஆரம்பி, நம்ம கேட்போம். நான் கேட்குறேன். ஒரு அடர்ந்த காடு, நடுவில் ரோடு போகுது. பேய் கதை சொன்னாலே காடு தான் ஞாபகம் வருதா? அதில் 2 ஃப்ரெண்ட்ஸு காரில் போகிறாங்க. ஓகே, இதை ஸ்டோரியாக சொல்லி போட்டுடலாமா? ஒரு அடர்ந்த காடு, நடுவில் ரோடு, 2 பேர் தனியாக போகுது. சொல்லு. யாரெல்லாம் பாருக்கு போய் பீர் சாப்பிட்டீங்க அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். கிரேசியே கதையை கேளு. நீ ஓடனா அவள் தான் ஒரே குத்து ஒன்று சொல்லிட்டேன். அப்போது திடீர்னு முன்னாடி ஒரு பைக்கில் இடிச்சிடுறாங்க. ஓகே, அதில் அவன் செத்து போயிடுறான். இன்னும் த்ரில்லிங்காக இருக்கணும். ராஜேந்திர மாதிரி இருக்கீங்கன்னா நான் டி ராஜேந்திர மாதிரி இருக்கணும். தேங்க்யூ பாலாஜி. எப்படி வேணா வச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா செத்துட்டான். அப்புறம் 2 பேருக்கும் பயம். நெக்ஸ்ட்டு சந்தோஷ், சத்தம் கேக்குதா? அதனால அவங்கையே புதைச்சிடணும்னு பிளானிங் பண்ணுறாங்களா? ஓ, அவங்கள புதைச்சிடணும்னு பிளானிங் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் 2 வடை 1 டீ. சொல்லு. சந்தோஷுக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல? தெரியும். நீ கவலைப்படாத. நீ எப்படியாவது டைப் பண்ணி கதையை மட்டும் சொல்லிடு. அப்படியே
தூக்கிட்டு போய் கா